இந்த வீடியோவில் நம்ம மணத்தக்காளி கீரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வயிற்று புண்ணெல்லாம் நல்லா குணப்படுத்தும். ஃபஸ்ட்டு கீரையை கைப்பாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. கழுவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து கழுவிக்கோங்க. அது கூட ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸில் தக்காளி, இதை கட் பண்ணி வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு இது ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா குழஞ்சிரும். இப்போ நம்ம கைப்பாத்து வச்சுருக்க கீரையை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போது கீரையை சேர்த்துக்குவோம். கீரையை சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு மூடக்கூடாது. அப்படியே ஸ்டவ்வில் வச்சு பரட்டி விட்டு வேக வச்சு எடுங்க. இந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போது இதை மத்தால கடையலாம், இல்லைன்னா மிக்சியில் ஒரு பல்ஸ் விட்டு எடுக்கலாம். நான் மிக்சியில் தான் எடுக்க போகிறேன், அதனால் ஆற வச்சுருக்கேன். ஆறினோடனே அந்த கீரையெல்லாம் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் விடுங்க. ரொம்ப மையாக அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. அதை அரைச்சிட்டு அது பக்கத்தில் இருக்க தனியாக அதை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரான மணத்தக்காளி கீரை கடைகள் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எப்பயும் போல் எல்லா கீரைக்கும் தாளிக்கிற மாதிரி கடுகு, சீரகம், வத்தல் போட்டு தாளிச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பரான கீரை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட லைட்டாக அந்த ஆல்ரெடி இருக்கிற அந்த பருப்பு தண்ணியை விட்டு உப்பு போட்டு ஒரு கடைஞ்சு தாளித்து ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அடுப்பில் வச்சு எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும் கீரை. இது புளிக்குழம்பு கூடயும் ஊற்றி சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். சாதாரணமாக சாப்பாடு கூட பரட்டி சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.